தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 28/6/2023 புதன்கிழமை. சித்திரை நட்சத்திரம் மதியம் 1:16 வரை, பிறகு சுவாதி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற கருத்து, ஓரை அறிந்து நடந்தால் லாபம். என்ன ஓரையில் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்காங்கன்னு நேற்று முன்தினம் உங்களுக்கு சொன்னேன். சூரிய ஓரை ஞாயிற்றுக்கிழமைன்னு எடுத்துக்கிட்டோம்னா காலையில் 6லேருந்து 7க்கு சூரிய ஓரை. இப்படி ஒவ்வொரு நாடும் அந்தந்த கிழமைக்குரிய ஓரை முதல்ல வந்துடும் அப்படின்னு. சூரிய ஓரையில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அதிகாரிகளை சந்தித்து அனுமதி பெறுறதுக்கு யோகமான நேரம். அது மட்டுமல்ல, அரசு தொடர்பான அதிகாரிகளுக்கு ஆதரவு பெற, இப்போ ஏதாவது ஒரு டெண்டர் எடுக்கிறோம் அல்லது ஏதாவது ஒரு புது முயற்சிகள் செய்கிற அரசு வழியில், அதுக்கு அந்த அதிகாரிகளை போய் சந்திக்கிறதுக்கு இந்த சூரிய ஓரை ஞாயிற்றுக்கிழமைன்னா, ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் 6லேருந்து 7க்குள்ளே நம்ம அவங்களை போய் சந்திக்க முடியாது. அடுத்து அந்த ஓரை வரும், எத்தனை மணிக்குன்னு பார்த்துக்கணும், அந்த மணிக்கு நம்ம போகணும், அதை குறித்து வச்சுக்கணும். அப்படி போனோம் அப்படின்னா அந்த நேரத்தில் அவங்கள பார்க்குற போது காரியங்கள் வெற்றி அடையும். உயில் எழுதுறதுக்கு உகந்தது இந்த ஓரை. உயில் எழுதி கொடுக்குறாங்களே சில பேர், பின்னாடி இந்த சொத்துக்கள் யாருக்கு சேர்றதுன்னு உயில் எழுதுறதுக்கு இது. அடுத்தது, ஒரு மருத்துவரை சந்திக்கிறதுக்காக நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த மருத்துவர் சந்திப்புக்கு இந்த நேரம் உகந்ததாக இருக்கும். பிறகு மின்சாதன பொருட்கள், இந்த எரிவாயு அது சம்மந்தப்பட்ட சிலிண்டர் இதெல்லாம் வாங்குறதுக்கு, அல்ல அது சம்மந்தப்பட்ட ஒரு முயற்சிகள் எடுக்க புதுசாக நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த முயற்சிகளுக்கெல்லாம் இது நல்ல நேரம். இதுக்கு ஒரு பாடலே உண்டு. சூரியனின் ஓரையிலே எதனை செய்தால் சூழ்ந்திருக்கும் தடை விலகும் அறிந்து கொள்வீர். ஆர்வமுடன் அதிகார வர்க்கம் வாய்த்தோர் அரசு வழி அதிகாரி சந்திப்பிற்கும் பூர்வீக சொத்துக்கள் உயில் எழுத புதியதொரு மருத்துவரை நாடுதற்கும் ஏற்றதொரு நேரம்தான் இந்த ஓரை. இருந்தாலும் குடிபுகுதல் கூடாது என்பார். இந்த ஓரையில் என்ன செய்யக்கூடாதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். புதுசாக பால் காய்ச்சறது, ஒரு வீடு குடிபுகிறது கூடாதான். அப்படி இருந்தால் சிறப்பாக இருக்காதான். ஆகையினாலே இப்படிப்பட்ட ஓரைக்குரிய பலன்கள் சந்திர ஓரை, செவ்வாய் ஓரை, புதன் ஓரை, குரு ஓரை என்று வரிசைக்கு இருக்கு. அவற்றை பற்றியெல்லாம் தொடர்ந்து அதற்குரிய அந்த முக்கியத்துவத்தை உங்களுக்கு தெரிவிப்பேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று உறவினர் பகை அகலும் நாள். உற்சாகத்தோடு நீங்கள் பணிபுரிவீர்கள். உங்களுடைய ராசிநாதன் தனாதிபதியோடு இருப்பதால் பொருளாதாரத்தில் நல்ல மேம்பாடு கிடைக்கும். சேமிப்பு உயரும். சிக்கனத்தை கையாண்ட நீங்கள் இனி சேமிப்புக்கு தாராளமாக செலவிடப் போகின்றீர்கள். ராகுவும் லக்னத்தில் இருப்பதனாலே பயணங்கள் உங்களுக்கு பலன் தருவதாகவே அமையும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு விரயங்கள் அதிகரிக்கின்ற நாள். வீடு மாற்றங்கள் பற்றியும் நாடு மாற்றங்கள் பற்றியும் சிந்திப்பீர்கள். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி செய்ய முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். உறவினர்கள் பகை உருவாகலாம். மறைமுக பகை உங்களுக்கு இருந்து மனக்கலக்கத்தை ஏற்படுத்தலாம். கவனம் தேவை. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு புத ஆதித்ய யோகம் இருக்கின்றது. இன்று யோகமான நாள். உள்ளமகிழும் சம்பவம் இல்லத்திலே நடைபெறும். நண்பர்களின் ஒத்துழைப்போடு ஒரு நல்ல காரியம் முடியலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு எதிரிகள் விலகுவார்கள். லாப நோக்கத்தோடு பழகியவர்களையும் இனம் கண்டு கொள்வீர்கள். அரசு வழியில் உங்களுக்கு ஏதேனும் காரியங்களை சாதித்துக் கொள்ள வேண்டும் என்றால் இன்று அதிகாரிகளின் அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் ராசியிலேயே லாபாதிபதி சுக்கிரன் இருப்பதால் பொருளாதாரத்தில் இருந்த நல்ல பற்றாக்குறைகள் அகலும். நிறைவு ஏற்படும். பொது வாழ்விலே புகழ் கூடும். புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வரலாம். உத்தியோகமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் கொஞ்சம் கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு சேரும். இந்த நாள் உங்களுக்கு மிக மிக இனிய நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு குரு பார்வையோடு இருக்கின்ற இந்த நாளில் வழக்குகளில் திசை திருப்பம் ஏற்படுகின்ற நாள். வளர்ச்சியில் ஏற்பட்ட தளர்ச்சி அகலும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு உங்களுக்கு உண்டு. மறுக்கப்பட்ட சலுகைகள் உங்களுக்கு உத்தியோகத்திலே மீண்டும் கிடைக்கும். மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை அந்த நேரம் செய்து முடிப்பீர்கள். எனவே இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கூட இருப்பவர்களால் குழப்பங்கள் ஏற்படுகின்ற நாள். குடியிருக்கும் வீட்டாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். திடீரென வீடு மாற்றங்கள் ஏற்பட போகிற ஒரு சூழல் உருவாகலாம். வாங்கல் கொடுக்கல்களில் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். எதையும் யாரையும் நம்பி எதுவும் செய்ய முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். என்ன இருந்தாலும் இன்று பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு கடைபிடிக்க வேண்டிய நேரம். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திரனோடு கேது இருக்கின்றார்.
மனதுகாரகன் சந்திரனோடு கேது இருந்தால் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். தவறான அபிப்பிராயங்களால் தடுமாற்றங்கள் ஏற்படும். யாரையும் நீங்கள் எடை போட்டு பார்த்து இப்படி இருப்பார் என்று நினைத்திருக்கலாம், ஆனால் வேறுபாடாக இருக்கலாம். தடைகளை எல்லாம் தகர்த்தெறிய வேண்டுமானால் நீங்கள் தெய்வ வழிபாட்டில் கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக இன்று புதன்கிழமை என்பதனாலே இன்று நீங்கள் அனுமனை வழிபடுவது நல்லது. எந்த காரியத்தையும் நீங்கள் யோசித்தும் இறைவனை பூஜித்தும் செய்தால்தான் வெற்றி கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு செல்வாக்கு மேலோங்கும் நாள். சேமிப்பும் உங்களுக்கு அதிகரிக்கும். கடின உழைப்பின் மூலமாக நீங்கள் படிப்படியாக முன்னேறி வந்த உங்களுக்கு இன்று உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏராளமாக வரப்போகிறது. உதிரி வருமானங்களும் உங்களுக்கு உண்டு. உள்ளமகிழும் சம்பவங்களும் இல்லத்தில் நடைபெறலாம். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு திடீரென நல்ல பொறுப்புகள் வரப்போகின்றது. அதே நேரத்தில் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை உயரும். கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். குடும்ப ஒற்றுமை பலப்படும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ராசிநாதனாக இருக்கும் குரு உங்கள் ராசியை பார்க்கின்றார். எனவே உங்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்துவீர்கள். திட்டமிட்ட காரியம் சிறப்பாகவே நடைபெறும். மனப்பாரங்கள் குறையும். சூரிய பலம் நன்றாக இருப்பதால் அரசு வழி அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் உங்களுக்கு வருமானமும் திருப்திகரமாகவே இருக்கும். கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடை அகலும். சுப செய்திகள் வீட்டை முற்றுகையிடும் விதத்திலேயே இன்று அமையப் போகின்றது. குறிப்பாக கிழமை புதன் என்பதனாலே இன்று விஷ்ணுவை வழிபடுவது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு 2 சனி. வாக்குஸ்தானத்தில் சனி இருந்தால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாமல் போகலாம். அதுவும் சனி வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். எனவே நீங்கள் குடும்பத்தில் கூட உங்களுக்கு குழப்பங்கள் வரலாம். 3ஆம் நபரின் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது. உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்களா என்பது சந்தேகம்தான். என்ன இருந்தாலும் நீங்கள் இன்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். உச்சரிக்கும் சொற்களில் உஷாராய் இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு வக்ரச்சனியின் ஆதிக்கம். ஜென்மச்சனி வக்கிரமாக இருக்கின்ற பொழுது ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். யாருக்கேனும் நீங்கள் உதவி செய்ய போய் அது உபத்திரவமாக முடியலாம். சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து பெற்றவர்களின் பகையை தேடிக்கொள்ள வேண்டாம். 3 ராகு இருக்கின்றார். முன்னேற்ற பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். சேமிப்பு கரைகின்ற நாள். திடீர் பயணங்கள் வந்தால் யோசித்து ஏற்றுக்கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் கெடுபிடி மனதை வாட்டும். உங்களுக்கு வரவேண்டிய முன்னேற்றங்கள் உடன் பணிபுரிபவர்களுக்கு போய் சேரலாம். என்ன இருந்தாலும் அதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக நேரிடலாம். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. விரயங்கள் அதிகரிக்கலாம். இடமாற்றங்கள் வீடு மாற்றங்கள் செய்யலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். இன்று வீட்டிலிரு, வெளித்திரு, விலகியிரு என்ற தத்துவத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய நாள். எனவே தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.